guys, welcome back. இப்போ ரீசெண்டா நம்ம டூட் படம் வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல வந்துச்சு. ஸோ ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் பார்த்தோம் படம் ரிலீஸ் ஆனதுலேருந்து நிறைய மீம்ஸு ட்ரால்ஸு ஒரு சில பேருக்கு பிடிச்சிருந்தது, ஒரு விதமான கருத்து இருந்தது, இந்த தாலி சென்டிமெண்ட் அது இதுன்னு பொறுமையாகவே இருந்தோம். சரி என்னதான் படம் வரட்டும் பார்த்துட்டு பேசுவோம் அப்படின்னு வந்தோடனே ஒரு 2 விதமான ஃபீலிங்ஸ் இருந்தது. ஒரு சில விஷயத்த பார்க்கும்போது இதுக்கு தான் ட்ரால் பண்ணாங்களா, பண்ணி தாண்டா ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு, ஒரு சில விஷயத்த பார்க்கும்போது இதையா ட்ரால் பண்ணீங்க, அந்த அளவுக்கு மோசமாக ஒன்றும் இல்லையே சார், நல்லா தானே இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கலவையான ஒரு ஃபீல் தான் வந்தது. ஸோ நம்ம மொண்டி ஷோ அவரும் இப்போ அந்த படத்தை பார்த்து தான் ரோஸ்ட் பண்ணியிருக்காரு போல இருக்கு. ஸோ அந்த ரோஸ்ட்டையும் நம்ம பார்த்துட்டு என்ன ஏதுங்கிறத பார்த்து ஃபன் பண்ணலாம் வாங்க. டூட் மூவி ரோஸ்ட் என்ன கருமண்ட் ஆகுதுன்னு கேட்டிருக்காரு, பார்க்கலாம். இது ஒரு 19 மினிட்ஸ் வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி கிறுக்கு கூ மோட் என் அறிவு கொண்டு திறந்து வச்சிட்டீங்க. டியூட் கம்பேக் மோட். டியூட் இப்பொழுது எமோஷனலாக உள்ளார். ஒரே பாட்டு நல்லா இருக்கு. டியூட் இப்பொழுது ஃபயர் மோடில் உள்ளார். டியூட் கிறுக்கு வெர்ஷன் 2. டியூட் இப்பொழுது ஆழ்ந்த துக்கத்தில் உள்ளார். பாவம். டியூட் லேடி வெர்ஷன். நல்லா இருந்தா 2 பேர் லைஃப் நல்லா இருக்கட்டும். டியூட் இப்பொழுது சண்டை செய்ய உள்ளார். எல்லாமே இவர்தானா? அப்ப நீங்க எல்லாரும் போங்க போங்க. படம் பாக்குறதுக்கு முன்னாடி ஊரும் பிளட் என்னோட ரத்தத்துல ஊறி போயிருந்தது. என்னோட ஃபேவரட் சாங் அப்படின்னு சொல்லலாம். ஆனா படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இந்த ஊரும் பிளட் சாங் மியூசிக் போட்டவன்ல இருந்து படம் எடுத்தவன்ல இருந்து படத்துல நடிச்சவங்க ரத்தம் வரைக்கும் ஊறி போயிருக்கு அப்படிங்கிறது. இந்த படம் ஒரு சுமாரா 2.25 மணி நேரம் ஓடுது. 3 மணி நேரம் இந்த படத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் 10 வருஷம் எக்ஸ்ட்ராவா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா அது என்னதான் ஒரு விமர்சனமா மக்கள் வச்சாலும் படம் பார்க்கும் போது அந்த இடத்துக்கு பிளேஸ் ஆன பிஜிஎம், இந்த ஊரும் பிளட் பிஜிஎம்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே சூட்டா இருந்தது. ஓவராலா சொல்ல போனோம்னா இந்த டியூட் படத்துடைய ஆல்பம் நல்லாவே இருந்தது. சரி, சாய் டியூட் படத்துல ஒரே ஒரு சாங்க போட்டுட்டு வேற வேற வெர்ஷன்ல டெலிவரி பண்ணாரு. ஆனா இது ஃபர்ஸ்ட் டைமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு நடந்திருக்குது. ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இதெல்லாம் பழைய படங்கள்ல யூசுவலா பண்றதுதான். ஆல்ரெடி ஒருத்தர் வெர்ஷனே மாத்தாம படத்துடைய டைட்டில் கார்டுல இருந்து படத்துடைய கிளைமாக்ஸ் வரைக்கும் போட்டு வச்சிருக்காரு. குட்டி ராஜுபாய். ராஜுபாய் அந்தேரி கிங். राजूभाई बिल्डअप मोड. खोला तो उसमें राजूभाई का फोटो. साहब इसको माफ कर दो भाई साहब. राजूभाई फ्लैशबैक. இது மாதிரி படம் ஃபுல்லா போயிட்டு இருக்கும். இதோட ஸ்டாப் பண்ணிப்போம். நான் இதை எதுக்காக சொல்றேன்னா, சாய் ஏதோ இந்த படத்துல தான் ஒரு புது முயற்சி பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவரை சேர்ந்து அடிச்சிட்டு இருக்கீங்க. ஆனா இதெல்லாம் காலங்காலமா பண்றதுதான் இவனும் பண்ணிருக்காருங்கிறதா உண்மையான விஷயம். படம் பிடிக்கலங்கிற ஒரு காரணத்துக்காக மியூசிக் டைரக்டர் எல்லாம் ஏன்டா இழுத்து போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க? ஆவண்டா வளர்ந்துட்டு போட்டு விடுங்கடா. தேங்க்ஸ் ஜான். டியூட் படம் வந்து ஒரு கலாச்சார சீர்கேடு. அந்த ஒரு விஷயத்திலயும் எனக்கு உடன்பாடு கிடையாது. ஏன்னா ஒரு படத்தால ஒரு கல்ச்சரை உருவாக்கவோ கல்ச்சரை அழிக்கவோ முடியாது. இந்த படத்துல வரக்கூடிய கேரக்டர் மேல எனக்கு பயங்கர விமர்சனம் இருக்கு, அது வேற விஷயம். ஆனாலும் இதை விட கேவலமான ஒரு கண்டென்ட் எல்லாம் வந்து நம்ம தமிழ் சினிமால வந்திருக்குங்கிறதா உண்மையான விஷயம். தீராத விளையாட்டு பிள்ளை எவ்வளவு ஒரு கேவலமான கண்டென்ட் தெரியுமா? ஒருத்தன் பல பொண்ணு பின்னாடி தெரியும். மீட்டர் மேல 10 செலக்ட் பண்ணுவாரு. 3ல 1 அது உண்மையா? உன்னையே சுத்தி சுத்தி வருவேன். இது உண்மையா? தேங்க்ஸ் ஜோதி. ஐயோ கார்த்திக், நான் பிரியா. இதுவே ஒரு பொண்ணு பண்ணிருந்தா இந்த சமுதாயம் எப்படி அதை காரி துப்பி இருக்கும் அப்படிங்கறது நீங்களே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சோ அதனால இந்த படம் தான் கண்டென்ட்ல ரொம்ப மோசமான ஒரு படம் இது வரைக்கும் வந்ததுலயே அப்படின்னு நம்மளால சொல்லிட முடியாது. இந்த படம் என்னோட பார்வையில எப்படி இருந்துச்சுன்னா, இது ஒரு ஃபன்னா ஜாலியா அப்படிதான் இருந்தது. அதுல வரக்கூடிய ஹியூமர்ஸும் எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு, நல்லாவே இருந்தது.
ஆனா பிரச்சனையே என்னன்னா இந்த படத்துடைய டைரக்டர் தான். இவர் பேட்டிலையா இருக்கட்டும் இல்ல பிரஸ் மீட் மாதிரி இந்த மேடைகள்ல பேசுறதா இருக்கட்டும், இந்த படத்துக்கும் பெரியாருக்கு அதுவும் சம்பந்தம் இருக்கா? அவரெல்லாம் கூட்டு வந்துட்டாரு உள்ள. இந்த படம் வந்துட்டு இட் இஸ் கிரியேட்டிங் டிபேட்ஸ், இது கொஞ்சம் சொல்லாத விஷயம்லாம் கொஞ்சம் சொல்லியிருக்காங்க அப்படின்லாம் பேசுறாங்க. இது வந்துட்டு தமிழ்நாடு, நிறைய பெரியவங்க இருந்திருக்காங்க, அந்த பெரியவரும் ஒருத்தர் இருந்திருக்காரு, அவங்கெல்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க. அவங்க வழியில தான் நாங்க எல்லாம் வந்து இத பேசிட்டு இருக்கிறோம். அவர் போய் சேர்ந்து பல வருஷம் ஆச்சு, ஆளாளுக்கு போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க அவரை. என்ன வேணா பேசுவோம், என்னோட வார்த்தை ஒன்னா இருக்கும், அதோட கான்டெக்ஸ்ட் ஒன்னா இருக்கும்னு அவளுக்கு புரியும். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த படத்துல வரக்கூடிய கேரக்டர்ஸ ரியல் லைஃபோட ஜஸ்டிபிகேஷன் பண்றது. நான் ஒரு படம் எடுத்தேன், அது ஃபன்னா பாருங்க, ஜாலியா பாருங்க, இப்படி சொன்னா அது ஜாலி ஃபன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். டைரக்டர் சுந்தர் சி அப்படிதான் சொல்லுவாரு. ஆனா இது கொண்டாந்து ரியல் லைஃபோட கனெக்ட் பண்ணி, பெரியாரோட கனெக்ட் பண்ணி, ஏன் இவ்ளோ கன்ஃபியூஷன் உங்களுக்குள்ளேயே? எப்படி நீ இந்த படத்துல வர அகன் மாதிரி ஒரு மக்கு கூவையும் குரல் அரசி பாரி மாதிரி செல்ஃபிஸ் தத்திகளையும் முதல்ல நான் யாரெல்லாம் பண்ணேன்னு தெரியலடா. கீழே போற வரைக்கும் கொஞ்சம் கம்பெனி கொடுங்களா, அப்பதான் யாருக்கும் டவுட் வராது. எப்படி ரியல் லைஃபோட கனெக்ட் பண்ண முடியும்? அதுதான் பிரச்சனையே. அதுதான் பிரச்சனையே. மை கருத்து வாட் இஸ் அதான் பிரச்சனைன்னு சொல்றவரே அதுல இருந்தாரு. அப்புறம் என்ன அவரோட டெம்ப்ளேட் எடுத்துட்டு வர்றது? எனக்கு இவங்க எடுத்ததுலயோ இவனுங்க அதுல ஹியூமர் பண்ணதுலயோ எனக்கு பிரச்சனை இல்ல. இந்த படம் ரியல் லைஃபோட எதுக்கு கனெக்ட் பண்ணி பேசுனீங்க? அப்ப இந்த படத்துடைய கேரக்டரை ரோஸ் பண்றதுல தப்பு இல்லையே? அதெல்லாம் இல்லைங்க. இல்ல இந்த படத்துல அகன் கேரக்டர் எப்படிப்பட்ட கேரக்டர்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் அரை மென்டல், செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் முழு மென்டல். ஜோக்கர் கெட்டப் அவனுக்கு பக்கா. ஓபனிங் சீன்ல எக்ஸோட கல்யாணத்துக்கு வரான். எதுக்கு அப்படின்னு கேட்டா, ஏன் பிரேக்கப் பண்ண ரீசன் சொல்லுங்கறான். நீ ஏன் என்ன கைட்டி விட்டேன்னு ரீசன் மட்டும் சொல்லு, நான் பாட்டு போயிட்டே இருக்கேன். அந்த வாக்குவாதத்துல தெரியாம தாலி அவன் கையோட வந்துருது. அதுக்கப்புறம் சில கலாட்டாலாம் நடக்குது. அதெல்லாம் நான் ஃபன்னா தான் பார்த்தேன். ஃபன். ஆனா எல்லா அம்மளித்துமளையும் பண்ணிட்டு போகும்போது ஒரு பொண்ணு வேணான்னு சொன்னா வேணாம் தான், நோ மீன்ஸ் நோன்னு சொல்லி டைலாக் பேசிட்டு போறான். சாரி, கொஞ்சம் ஓவரா ரியாக்ட் பண்ணிட்டேன். ஒரு பொண்ணுக்கு பிடிக்கலனா பிடிக்கல, அதுக்கப்புறம் எதுக்கு ரீசன்? டேய் நீ என்ன மென்டலாடா? அப்படி பார்த்தா நீ கல்யாணம் இல்ல, அவர் உள்ள வந்து அவர் அப்படி மேல தூக்கி போடுவாங்கல்ல, அப்படியே மேல வரும்போது அவரோட பேரோட இல்ல அப்படி மேல எல்லாம் தூக்கி போட்டு அடிச்சதுல மூளை குழம்பி. ஓ அப்ப இது அப்பதான் அவருக்கு தெரிஞ்சிருக்கு, ஆமா நம்ம வந்ததே தப்பு, நம்ம வந்திருக்க கூடாது, நோ சொன்னா நோ. இடையில ஒரு மெசேஜ் வேற சொல்லு, இல்லாத வேலையெல்லாம் இவர் பண்ணி விட்டு இடையில ஒரு மெசேஜ் சொல்லுவார், பொண்ணுங்க மேல கை வைக்கிறது தப்பு, நீ எதுக்கு இங்க வந்த? போயிருக்க கூடாது. அதாவது இந்த அகன் கேரக்டர் எப்படின்னா, இவன் கேடு கெட்டவனாவும் இருக்கான், நல்லவனாவும் இருக்கான். இந்த அகனை வச்சு அன்னியன் 2 எடுக்கலாம் போல. நான் இந்த டைரக்டரை பார்த்து கேட்கிறேன், உங்களுக்கு ஒரு விஷயம் தப்பு அப்படின்னு தோணுச்சுன்னா அது தொடாதீங்க. பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு கடைசியில வந்து சப்ப கட்டுனீங்கன்னா அப்புறம் சில ஆடியன்ஸ் சப்புன்னு அறையதான் செய்வாங்க. அந்த கேரக்டர் இந்த டைலாக் பேசாம கடந்து போயிருந்தாலே அது ஒரு ஃபன்னா தான் பார்த்திருப்பாங்க. சரி, இது கூட பெரிய விஷயம் இல்ல, போய் தொலை, உன்னை மன்னிச்சிடலாம். விட்டுருவா, இன்னும் உள்ள இருக்கு. கல்யாண மண்டபத்தில் நடந்த இவ்வளவு பிரச்சனைக்கு நான் சாரி அப்படின்னு சொல்லி கேட்டு போனான்ல. ஆனா படத்துல ஃபுல்லா அங்க சும்மா அந்த பொண்ணை போய் நோன்றான். நீ ஏன் என்ன விட்டுட்டு போன, ரீசன் சொல்லுன்னு. என்ன ஏன் கைட்டி விட்டேன்னு கொஞ்சம் ரீசன் மட்டும் சொல்ல முடியுமா? ஏய் அதான் முதல்ல சொல்லிட்டு இல்ல, நோ மீன்ஸ் நோன்னு மறுபடியும் சும்மா கேட்டுட்டு இருக்க. அப்ப எதுக்கு அங்க டயலாக் பேசுறேன், பாய் பேசுறேன் மேன். இப்பதான் இதை நான் நோட் பண்றேன் இந்த ஆங்கிள். அதான் ஸ்டார்டிங்ல சொல்லிட்டு போயிட்டு இல்ல, அப்புறம் 2-3 கேட்டிருக்கேன். அது அவங்க கோவமா இருக்கும்போது கேட்டா தப்பா, இப்பதான் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்கல்ல, அப்போ ஒரு ஃப்ரெண்ட்லியா கேட்கலாம். அப்புறம் நீ ஏன் கைட்டி விட்ட, நீ இப்போ அது கொஞ்சம் சொல்லாமதா? டேய் இவன் அண்ணியனோட அக்கா பையன் நினைக்கிறேன்டா. நீ தானடா சாரி கேட்டு நோ மீன்ஸ் நோன்னு போனேன். இப்போ ரீசன் தெரிஞ்சேன்னா ரீல்ஸ்ல பேசி அப்லோட் பண்ண போறியா சொல்லு. சோ இந்த அகன் கேரக்டர் எழுதப்பட்டதே வந்து பாத்தீங்கன்னா அவன் ஒரு லூசு கூதான் அப்படிங்கறது தான். அடுத்து இந்த அகன் பண்ண 2வது மக்கு கூமுட்ட விஷயம், அகனுக்கு இந்த குரல் அரசி அப்படிங்கிற ஒரு பொண்ணு ப்ரொபோஸ் பண்ணுது. அதை இவனுமே அக்செப்ட் பண்ணிக்கிறான். ஆனா ஒரு அரை மணி நேரம் கழிச்சு என்ன சொல்றான், எனக்கு உன் மேல 0 ஃபீலிங்ஸ்ங்கறான். எனக்கு உன் மேல 0 ஃபீலிங்ஸ். எனக்கு இதுல என்னன்னா, இதுல டைரக்டருக்கு இந்த படம் வந்தப்போ ஒரு பேட்டியில் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க, அதுக்கு ஒரு பதில் சொல்லியிருப்பாரு. அது படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு விளங்கிச்சு. அவங்க அப்படி ரோஸ் கொடுக்கறதுக்கு கீழே உட்காந்துருப்பாங்க. அவர் திரும்பி நீ என்ன விட்டு படத்தில் வர்ற போஸ்ட்ல இருக்கேன்னு கேட்பாரு. அப்போ ஒரு ரிவ்யூவர் பேட்டி எடுக்கும்போது அந்த டயலாக் எனக்கு ரொம்ப ப்ரூட்டலாக இருந்தது, அந்த இடத்துல அது அவசியமானும் போது
இல்லை இங்கே பாருங்க, நான் வந்து அதை நார்மலைஸ் பண்ணலை. ஆனால் நார்மலாக அப்படி தானே நம்ம பேசுவோம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங்குக்குள்ளே எப்படி பேசுவோமோ அதை தான் நான் வச்சேன். நார்மலைஸ் பண்ணலைன்ட்டு அதை நார்மலைஸ் பண்ணுறாரு. இப்போ நான் என்ன கேட்குறேன், மனசாட்சியில் கை வச்சு சொல்லுங்க, உண்மையிலேயே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேங்குக்குள்ளே பேசுறது எல்லாத்தையும் வச்சு படம் எடுக்க முடியுமா உங்களால்? இந்த டயலாக் ஏன் வச்சேன்னு கேட்டால் அதுக்கு காரணத்தை சொல்லு. சம்மந்தமே இல்லாமல் பெரியார் எழுத்த மாதிரி இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கேங்குக்குள்ளே பேசுகிறத படத்தில் வச்சேன்னா அப்போ ஃபுல் டயலாகும் அப்படி எழுதுங்க பார்ப்போம். சென்சர்காரன் செருப்பால் அடிப்பான். இதை தெரியாமல் வச்சுட்டேன் சார், ஒரு ஆசையில வச்சுட்டேன், அதை எடுக்கவும் நான் தோணலை. ஆமாம் கொஞ்சம் எனக்கே ஒரு மாதிரியாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இப்போ நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸோட உட்காந்து எங்கள் பையனோட முதல் படம் பாருங்கன்னும் போது இந்த டயலாக் வரும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சோ தெரியல. நார்மலாக பார்க்கும்போது இந்த டயலாக் இதில் எதுக்கு, நல்ல ஃபேமிலியோட உட்காந்து பார்க்குற மாதிரிலாம் போய்கிட்டு இருக்கு, எதுக்கு இந்த தேவையில்லாத டயலாக்குங்கிற மாதிரி ஒரு மோஞ்சொலிக்கிற மாதிரி தான் இருந்தது. ஆனால் அதுக்கு ஒரு ரீசன் சொன்னீங்க பார்த்தீங்களா? ஆஹா இல்லை சார், யூஸ்வலாக ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அப்படி தான் நாங்கள் பேசுவோம். அப்போ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுகிற மாதிரியே மொத்த படத்தை எடுங்க தைரியம் இருந்தால் பார்ப்போம். முடியாது, ஏன்னா இதை விட மோசமாக இல்லை ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே பேசிக்குவீங்க. அடுத்த பாயிண்ட் எனக்கு இடிச்சது என்னென்னா, இவர் வந்து சொல்லுவார்ல, அங்கே எதுக்குற எனக்கு ஓகே சொன்னேன், இப்போ இங்கே வந்து வேணான்னு சொல்கிறேன்னா காமன் சென்ஸ் இருக்கா? அத்தனை பேர் முன்னாடியும் ப்ரப்போஸ் பண்ணுற, நீ அசிங்கப்பட்டுறக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அங்கே ஓகே சொன்னேன், இப்போ தனியாக வந்து நோ சொல்கிறேன். உங்கள் வீட்டு பொண்ணு அசிங்கப்பட்டுறக்கூடாது ஆனாலும் ஓகே. அப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ ஏன் வீட்டு படத்தில் உட்காந்து அவ்வளோ பேர் முன்னாடி கேட்டியா கிழக்கு பயில, அது அசிங்கம் இல்லையா? அதுக்கு நீ நோ சொல்லியிருந்தா கூட அந்த பொண்ணு மேல பாவப்பட்டிருப்பாங்க. நீ அந்த பொண்ணை அசிங்கப்படுத்திடுவ, அதுக்கப்புறம் உன்னை நான் காப்பாத்துனேன். அது எனக்கு இடிச்சுது. என்னடா வசதி எழுதிட்டு இருக்கீங்க? இதுக்கு தான் ரோஸ்ட் பண்றாங்க இல்ல. அப்புறம் கவலையான சிச்சுவேஷன்ல கூட ஐயா சும்மா இருக்க மாட்டாரு. உங்களுக்கு இப்ப கடிக்குது, என்ன பண்ணுவீங்க? அவர் வந்து அதெல்லாம் கொஞ்சம் இருந்துச்சு. இப்படி எடுத்தியா சிகரெட் வாயில வைக்க வேண்டியது, அங்க இருந்து இப்படி எடுக்கலாம். மழை பேஞ்சிட்டு இருக்கு, கொடையை எடுத்து பட்டம் நடுக்காதான். அது கொஞ்சம் போன் வந்துகிட்டு இருக்கு அவசரமா, கை பட்டு கட் ஆயிருச்சு. போன் வந்து எடுத்து பேசுங்களா, போனை சுத்தி போட்டு பிடிக்கிறது, அதெல்லாம் ஒரு சினிமாவுக்காக ஒரு சினிமேட்டிக் ஒரு ஸ்டைலா பண்றீங்க. ஆனா நீங்க ஓவர் டூ பண்ணிட்டீங்க. நல்ல எமோஷனலான சீன், ஒரு எமோஷனோட அந்த சீன் போயிட்டு இருக்கும் போது அழுதுகிட்டு கண்ணீரை துடைக்கிறதுல கூட ஒரு ஸ்டைல் அவருக்கு. மூஞ்செல்லாம் அடிபட்டு காயமா இருக்கும், அப்ப கூட ஸ்டைல் பண்ணுவாரு. சரியான சோகத்துலயும் சாக்லேட் பிச்சு அந்த இது தூக்கி. நான் மிஸ்டேட்ட கேட்டு, இந்த ஆளுக்கு என்ன பீச்சங்கை விளங்காதா? கை நல்லா தான் இருக்கும், ஆனா அந்த கையை வச்சுக்கிட்டு அப்புறம் பார்த்தா அந்த கை ரெண்டு கை தான் வேலை செய்யுது இல்ல, எடுத்து பிச்சு தின்ன சார். அந்த சூப்பர் ஸ்டார் ஒரு ஸ்டைலுக்கு பேர் போன மாதிரி பிரதீப் ரங்கநாதனுக்கு ஒரு இடம் பிடிக்கிறாரா. இப்போ பிரதீப் ரங்கநாதன் என்னெல்லாம் ஞாபகம் வரும், இந்த ஸ்டைலு அந்த ஸ்டைலுன்னு. ஸ்டைல் பிடிக்கிறங்கிற பேர்ல ஓவரா பண்ணிட்டீங்க. இன்னும் ஞாபகம் வர சொல்றேன். இல்ல புரியல, நீ தானப்பா அக்செப்ட் பண்ண, இப்போ என்ன ஜீரோ ஃபீலிங்ஸ்ங்கற அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்டா. காமன் சென்ஸ் இருக்கா? பப்ளிக்ல அத்தனை பேர் முன்னாடி உனக்கு இருக்கா? நான் இல்லன்னு சொன்னா யாருக்கு அசிங்கம்? உனக்கு தான் ஹர்ட் ஆயிருக்கும் அப்படிங்கறான். ஹர்ட் பண்ணிங்க சாரி. அப்ப நீ இப்ப சொல்றது மட்டும் ஹர்ட் ஆகாது, அப்படியே அந்த பொண்ணுக்கு உள்ளார ஐஸ் போட்ட மாதிரி இருக்கும்ல, அந்த பொண்ணு பாவம் அழுதுட்டு ஒப்பாரி வச்சுட்டு ஓடுது உன்னை லவ் பண்ணதுக்கு. இப்ப தெரியுதா இந்த அகனுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கு. நான் லூசுதாங்க, நான் லூசுதான். சரி, இப்படியே ஒரு 6 மாசம் ஓடிருச்சுங்க. அந்த புள்ள கிளம்பி ஊருக்கு போயிட்டான், வெளியூருக்கு போயிட்டான். இந்த 6 மாசம் கேப்ல இவனை எது ஹெவியா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிச்சுன்னு தெரியல. திருப்பி நான் வந்து குரல் அரசை லவ் பண்றேன்னு வந்து நிக்கிறான். மச்சான் நான் குரலை லவ் பண்றேன்டா. வெளியூர்ல இருந்து நாங்க வந்துட்டோம்னா கொஞ்சம் அவரே பேசுவோம், நாங்க படிச்சு 6 மாசமா அவருக்கு ஒன்னும் பெருசா தோணல. அந்த நாய் சுத்து போட்டுரும் ரோட்ல, அப்ப அந்த பைக் ஆக்சிடென்ட் ஆகி இப்படி படுத்திருப்பாரா, சாகுற நிலைமைக்கு போகும்போது கடைசி 10 செகண்ட் இது அவளை குரல் அரசி வந்து போறாங்க. அப்ப முடிவு பண்றாரு, சாகுற டைம்ல ஒரு 10 செகண்ட் வந்து போனது அவளோட நினைவுதான், அப்ப அவ தான் நான் லவ் பண்றேன். சாகுற நிலைமைக்கு போனீங்களா, இங்க மட்டும் லிப்ஸ்டிக் அடிச்சிருக்கேன். என்ன சார் தள்ள லிப்ஸ்டிக் ஒட்டிருக்கா? யோ காயம்யா, சாகுற அளவுக்கு இன்னைக்கு ஒரு ரத்தம் கூட வரல. அதெல்லாம் தெரியாது, பறந்து போய் விழுந்தனா, அப்ப அது சாகுற அளவு தான். ஏங்க சாகுற அளவுக்கு ஒருத்தன் போயிட்டான்னா அட்லீஸ்ட் ஒரு காயமாவது, ஒரு கை உடைஞ்ச மாதிரியாவது காட்டியிருக்கலாம்ல. சரி சாகுற அளவுக்கு போயிருக்காருல்ல, எந்திரிச்சு உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்காரு. ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் போகணும்,
ஹாஸ்பிட்டல்ல மண்டையை கட்டு போட்டுக்கிட்டு இந்த கடைசி 10 செகண்டு அப்படின்னு சொல்லியிருந்தா கூட ஆமா அப்படின்னு எதிர்த்துக்கிட்டு இருப்போம். விழுவாரு, எந்திரிச்சு டீ ஒன்று குடிச்சுக்கிட்டு இந்த சாகுற 10 செகண்டுக்கு முன்னாடி நீ எங்க செத்த முதல்ல. ஏண்டா அகனு, உனக்கு இந்த 6 மாசத்துல பிக்கப் பண்ண ஆளு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீ உன் இஷ்ட கூந்தலுக்கு விளையாண்டுட்டு இருக்க அந்த பொண்ணோட லைஃப்ல. சரி ஓகே, பொண்ணு வச்சு லவ் பண்றேன்னு சொல்றான்ல, அதுக்கு ஏதாச்சும் ஒரு கன்வென்சிங்கான ஒரு சீன் இருக்கணும்ல. இவனுக்கு என்ன திறமை காமிக்கிறாங்க, பைக்ல கீழே வந்து புறமடையில அடிபட்டுருது. அப்ப அவர் வந்து சாகர நிலைமைக்கு போயிட்டாராம். அந்த 10 செகண்ட்ல அவருக்கு ஞாபகம் வந்த முகம் யாருன்னா அந்த குரலரசி. எப்படி கன்வென்ஸ் பண்றாங்க பாத்துக்கிடுங்க. இவனுக்கு இந்த ஆக்சிடென்ட் ஆகி மண்டையில அடிபட்டதுக்கு முன்னாடியாச்சு அரை மென்டலா தான் இருந்தான். இப்போ மண்டையில அடிபட்ட பிறகு முழு மென்டலாவே ஆயிட்டான். அவனை ஒரு ஆயா கூட லவ் பண்ணாது. அந்த ஆயாவையும் பிடிச்சி உனக்கு ஒரு தாத்தாவை செட்டப் பண்ணி கொடுக்குறான்னு சொல்லி கிளம்பிடுவான். அப்படிப்பட்ட ஆள் இவன். புறமடையில அடிப்பட்டதுக்கெல்லாம் ஒரு பொண்ணை லவ் பண்ணணும்னா எனக்கு ஆல்ரெடி 4 தடவை மண்டை உடஞ்சிருக்கு. அப்ப நான் என்ன பண்ணட்டும், உருட்டுங்கடா, அளவோட உருட்டுங்க, கொஞ்சம் கம்மியா குட்டியா இப்படி உருட்டுங்க, அள்ளி விடக்கூடாது. என்ன மூட்டை மூட்டையா வெறுப்பா இருக்கா இல்லையா? சரி ஓகே விடுங்க. இப்போ நீங்க லவ் பண்ணீங்கன்னா டேரக்டா யார்கிட்ட போய் சொல்லுவீங்க? அந்த பொண்ணுகிட்ட தான் போய் சொல்லுவீங்க. அந்த பொண்ணோட அப்பன்ட்ட போய் சொல்லுவீங்களா? இவன் போய் சொல்றாங்க சொந்தமா. ஆக்சுவலா இந்த படம் வந்து அதோட நேச்சுரல் ஃப்ளோலே இல்ல, இவனுங்களே ப்ராப்ளம் கிரியேட் பண்ணுங்கிறதுனால கிரியேட் பண்றாங்க. அடுத்து இந்த படத்துல வரக்கூடிய கேரக்டர் நம்ம அகனோட அம்மா. அகனாச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் அரை மென்டல், இது ஆரம்பத்திலே இருந்து முழு மென்டல். அந்த கதையை சொல்றேன் இப்ப பாத்துக்கிடுங்க. நம்ம சரத்குமார் கேரக்டர் இருக்குல்ல, அவர் வந்து பெரிய ஒரு மினிஸ்டர். ஆமா, அவருக்கு வந்து 2 தங்கச்சி போல. ஒரு தங்கச்சி வந்து இவரே சாவடிச்சிட்டாரு. ஆனா அந்த ட்விஸ்ட் நல்லா இருந்தது. அந்த நான் கூட இவர் வந்து ஒரு காமெடியான மாமா மாதிரி வருவாருன்னு பார்க்கும்போது டக்குன்னு என் தங்கச்சியை கொன்னதே நான் தாமா அப்படின்னு சொல்லும்போது அந்த 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 ட்விஸ்ட் ரிவீலிங் பார்ட் நல்லா இருந்தது. அதில் இது ப்ராங்க் தான் அப்படின்னு ஒத்துக்க வைக்கிறதுக்காக அந்த வீடியோ கால் பண்ணி அவங்க அது ப்ராங்க்குன்னு பண்ணாமல் என் கூட இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருங்கிறதுக்காக அவங்க ஹீரோயினோட ஃபோன் அதில் ஒளிச்சு வச்சுட்டு அதை அப்படியே ப்ராங்க்னு மாற்றுற அந்த ஒரு சீனும் நல்லா இருந்தது. அப்போடா ப்ராங்க்னு மாற்றினாங்கிற மாதிரி அதுவும் நல்லா இருந்தது. ஏன்னா அவ்வளவு ஒரு சாதி வெறி, வேற சாதி பையனை வந்து லவ் பண்றா அப்படின்னு தெரிஞ்ச பிறகு சொந்த தங்கச்சியை கொண்டு போடுறாரு. இது வந்து இன்னொரு தங்கச்சிக்கும் தெரியுது. யாரு? அகனோட அம்மா. இவ்வளவு தெரிஞ்சும் தன்னோட பையன் அகனை அண்ணனோட பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறான். குரல் நல்ல பொண்ணு, எனக்கு ஓன் லைஃப் தான் முக்கியம். இல்ல எனக்கு புரியல, குரல் நல்ல பொண்ணு லூசா இல்ல எனக்குன்னே வருவீங்களாடா? எப்படி முடியுது? சொந்த சிஸ்டரை கொன்னது தன்னோட சொந்த அண்ணங்கிறது தெரியுது. அந்த அண்ணன் பொண்ணுக்கே கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்கன்னா எப்படி கொடுப்பீங்க? இது என்னால ஏத்துக்க முடியல சீரியஸா. ஏன்டா இப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்டா அண்ணன் தான் கேடு கட்டவன், இவன் ரொம்ப நல்ல பொண்ணுங்கிறான். குரல் நல்ல பொண்ணு. நீ பார்த்த ஏற்பாடும் தடபுடம் நடந்துட்டு இருக்கு. இப்போ இந்த பொண்ணு குரல் என்ன சொல்றான்னா எனக்கு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. முதல்ல நான் யார லவ் பண்றேன்னு தெரியலடா. கன்ஃபியூஷனா இருக்கிறவ நீ கல்யாணத்துக்கே ஓகே சொல்லிருக்க கூடாது. இப்போ மென்டல் 3 ஆயிடுச்சா? இப்போ நம்ம அகன் என்ன பண்றான், இந்த 6 மாசம் கேப்ல நடுவுல ஒரு பையனை லவ் பண்ணிச்சுல்ல பாரி, அந்த பையனை லவ் பண்ற அப்படின்னு சொல்லி குரல் அரசையை கன்வின்ஸ் பண்ணிட்டு இவன் உள்ளுக்குள்ள அழுகுறான். எனக்கு மேல ஜீரோ ஃபீலிங்ஸ். ஏன் சிரிக்கிறீங்க? அவ கேட்பால, நான் முதல்ல யாரை லவ் பண்றேன்னு எனக்கு தெரியலடான்னு இவர் ஒரு டெஸ்ட் வைப்பாரு. டெஸ்ட் வேடா அவனுக்கு அப்படிங்கிற மாதிரி டெஸ்ட் வைப்பாரு. அந்த டெஸ்ட் அப்பா நான் செத்து போனா என்ன பண்ணுவேன் அப்படி சொல்லாதடா, அவன் செத்து போனா நீ அவனை தான் லவ் பண்ணுவேன். என்னடா டெஸ்ட் இது? 2 கேள்வி. அவங்க சொன்ன பதில வச்சு நீ என்னையெல்லாம் லவ் பண்ணல, நீ அவனை தான் லவ் பண்ற. டெஸ்ட் சூப்பரா இருந்தது சார். ஒரே அடியில ரிசல்ட். இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ல எல்லாம் இன்ஸ்டன்ட் டெஸ்ட் இருந்துச்சுன்னா செலவு மிச்சம், டைம் மிச்சம் இல்ல. ஐயோ இந்த டெஸ்ட்டுக்கு கண்ணத்தில் அடிச்சாங்க. ஹாஸ்பிட்டல்ல யூரின் டெஸ்ட்னா எங்க அடிப்பாங்க? வேணாம் வேணாம், எவ்வளவு செலவான அந்த டெஸ்ட் அங்கே வலி தாங்க முடியாது. வேணாம் வேணாம் வேணாம், நான் சொன்னதை வாபஸ் வாங்கிக்கிறேன். எவ்வளவு செலவானாலும் எவ்வளவு டைம் ஆனாலும் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற டெஸ்ட் இருக்கட்டும். மண்டேல எதுவும் பயங்கரமா அடிபட்டுருச்சாடா, ஹாஸ்பிட்டல் போய் தொலையண்டா. இந்த 6 மாசம் கேப்ல நீ எப்படி அவளை மிஸ் பண்ணுவ? நீ வேணான்னு சொல்லிட்ட ஒரு பொண்ணு, கான்டாக்டே இல்லாத பொண்ணு நீ எப்படி 6 மாசம் மிஸ் பண்ணி அவளை திருப்பி லவ் பண்ணி கல்யாணம் வரைக்கும் போய் கான்டாக்ட் இல்லாததுனாலதான் மிஸ் பண்ணாரு. எப்படி திருப்பி அந்த சிம்பத்தி வரும்? எப்படி உன் கண்ணு கலங்கிச்சு?
சரி இந்த லவ் மேட்டரை கொண்டு போய் அப்பாட்ட சொல்லிடலாம், நமக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல, நான் பாரின்னு ஒரு பையனை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிடலாம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிளம்புனா, நம்ம மினிஸ்டர் அவர் தான் மிகப்பெரிய ஒரு சாதி வெறியராச்சே. அந்த பையன் கேஸ்ட் வேற, உன் பையன் கேஸ்ட் வேற, 2 பேரோட பேரும் வெரி ஒஸ்ட் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறான். நாளைக்கு கல்யாணம் ஆனதுக்கு பிறகு அவன் காஸ்ட் நம்ம காஸ்ட் ஆகாதுல்ல. அது கூட எனக்கு கன்வின்சிங்கா இருந்துச்சுடா. நம்ம அரமெண்டல் அகனுக்கு 2 வாய்ப்பு இருந்தது. ஒன்னு, அந்த கல்யாண மேடையை விட்டு ஓடிட்டா பிரச்சனை அவனுக்கு இல்ல, நம்ம மினிஸ்டர் அவனோட சொந்த பொண்ணே கொன்றுவாரு. ஆனா இந்த சேஃப்டியான ஆப்ஷனை இவன் சூஸ் பண்ணாம சின்ன வயசுல காது குத்துற சீனையும் மொட்டை அடிக்க கூடிய சீனையும் காமிச்சு இல்லாத சிம்பத்தியை இவனே உருவாக்கி நான் உன்னை கல்யாணம் பண்ணி அந்த பையன் கூட சேர்த்து வைக்கிறாங்க. அரமெண்டல் அகனு என்னடா இதெல்லாம்? இந்த ஒரு கேவலமான டீலிங்க்கு இந்த பாரி பயலும் உடந்தை. இப்ப லூசு உடந்தை இல்ல, பிளான் போட்டதே அவன் தான். இவரெல்லாம் யோசிச்சு இவ்வளவு காப்பாத்துறதுக்கு இதான் வழின்னு சொல்லல, பாரி கொடுத்த ஐடியா அது. இந்த ஐடியா பிடிக்காம போடா மானம் கட்டவங்களான்ட்டு போயிடுவாரு. அப்புறம் போய் பாப்பாரு, நம்ம மட்டும் ஒழுக்கா, நம்மளும் மானம் கட்டுவாங்க, திருப்பி வந்துருவாரு. ஐடியா கொடுத்ததே அந்த பாரி போயிடாங்க. நாளாயிடுச்சா, கல்யாணம் பண்ணிட்டு நான் 2 பேரும் சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவனே அவன் தலையில மண்ணை வாரி போட்டுக்கிட்டா இவன் அரை மென்டல் அகன் தானே. அதுவும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் தான், செகண்ட் ஹாஃப்ல முழு மென்டல். சரி இப்ப என்ன, 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டாங்க, எப்படியும் இவன் வந்து அவளை சேர்த்து வச்சிருவான். ஆனா இது இவ்வளவு ஈஸியா நடக்க கூடாது, இங்க ஒரு ப்ராப்ளம் கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லி உருவாக்கப்பட்டதுதான் ஒரு குழந்தை கேரக்டர். அதாவது இந்த பாரியும் இந்த வீணா போன மிஸ்ஸஸ் பாரியும் 2 பேரும் சேர்ந்ததுனால ஒரு கரு ஒண்ணு உண்டாயிடுச்சு. அதாவது இப்ப குரல் அரசி பிரெக்னண்டா இருக்கா. இதுங்க 2 பேரையும் ஃபாரினுக்கு அனுப்பி நம்ம வேலையை பார்க்க போலாம் அப்படின்னு சொல்லி அகன் நினைச்சிட்டு இருந்தா இது பிரெக்னண்டா இருக்கான். இப்ப ஃபாரினும் போக முடியல, கேன்சல் ட்ரிப். இப்போ ப்ராப்ளம் கிரியேட் பண்ணியாச்சு, இதுக்கு சொல்யூஷன் கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் பேசணும். இந்த அகன் கேரக்டர் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இவனே ஒரு விஷயம் பண்ணுவான், இவனே அதுக்கு வந்து சாரி கேட்டு ஜஸ்டிபிகேஷன் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி. இந்த குரல் அரசி பிரெக்னண்டா இருக்கா அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச பிறகு கத்துறான், துடிக்கிறான், கதறான், ஆச்சா ஊச்சாங்கறான். ஆனா எல்லாம் பண்ணிட்டு நீங்க 2 பேரும் அடல்ட்ஸ், நீங்க என்ன பண்ணா எனக்கு என்ன அப்படிங்கறான். நீங்க 2 பேரும் லேட்டா தான் எல்லாம் புரியுது. உங்க உரிமை. ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த மாட்டிட்டு பாடு. டேய் அரமெண்டல் அகனே, நீ ஒரு முடிவுக்கு வா. நீ கட்டிங்க போட்டு கத்திட்டு இருக்க, அதோட போதை இறங்கின பிறகு வேற மாதிரி ஒரு ஆளா மாறிடுற. ஆக்சுவல் குடிகாரன் கூட இப்படி இருக்க மாட்டான். கஞ்சா கிஞ்சா அடிக்கிறியாடா? இதுல அந்த ஹீரோயினுக்கு ஒரு டயலாக் வச்சிருப்பாங்க, சிம்பத்தி வரணும்னு. இந்த அதுக்கு என்ன பேரு, அபார்ஷன் பண்றதுக்கு கூட்டி போறாரா, கூட்டி போனதுக்கு அப்புறம் அவருக்கு அப்பதான் தோணும், இல்ல இவளுக்கு அபார்ஷன் பண்றவங்களுக்கு உடம்பு வீக் ஆயிரும், இனி குழந்தைய பிறக்காதுன்னு டாக்டர் சொன்னதுக்கு அப்புறம் அப்ப வேணாம் பண்ணாதீங்க. அப்ப அந்த பொண்ணு ஒண்ணு சொல்லும், இல்ல டாக்டர் நீங்க அபார்ஷன் பண்ணிடுங்க, நான் யார் வாழ்க்கையும் கெடுக்க விரும்பல. ஏமா நீ எதுக்கு விசா ஆபீஸ் போன, அகனோட சேர்ந்து வாழ கலட்டி விட்டு ஓடுறதுக்கு தானே, இதுக்கு மேலே நீ கெடுக்கணும். இப்பதான் அகனை விட லூஸ் இந்த பொண்ணு. அகனுக்கு ஒரு விஷயம் பேசி 3 நிமிஷத்துல புரிஞ்சிடும், இது 3/4 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் அப்பயும் ஒழுங்கா புரியல. நான் யாரும் வாழ்க்கையை கெடுக்க விரும்பல, இதுக்கு மேலேயும் என்னத்துக்கு இருக்கு, இதுக்கு மேலே அழகு வேணுமா, ஆல்ரெடி அழகாதானே கிளு 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 கிளுன்னு தானே இருக்கு, இதுக்கு மேல அவங்க வாழ்க்கையை கெடுக்க விருப்பம் இல்லையா. அப்ப நான் யோசிச்சேன், அதுல அது சினிமாவுக்காக வச்சிங்களா இல்ல நாங்கெல்லாம் அந்த காலத்து ஆளுங்கள் ஆயிட்டோமான்னு எனக்கு தெரியல. எனக்கு கேட்கும்போது என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. டாக்டர் கிட்டையும் அந்த ஹாஸ்பிட்டல்லையும் சொல்லுவாரு, அப்புறம் அந்த குழந்தைய கையில வச்சுக்கிட்டு சொல்லுவாரு, ஏய் நானும் ஒரு அப்பா மாதிரி தான். அப்பா மாதிரியா? அதுக்கு டாக்டர் கேட்பாங்க, என்னங்க பேசுறீங்க? அதான் நானும் கேட்டேன், என்ன பேசுறீங்க அப்பா மாதிரினா? அது கடைசி வரைக்கும் அதான் சொல்லுவாரு, அப்பா மாதிரி அப்பா மாதிரி. இந்த ஒரு சில ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கு, அதுக்கு வந்து மாதிரி தான் சொல்ல முடியாது. நான் வந்து உனக்கு ஒரு அண்ணன் மாதிரி, உனக்கு ஒரு தங்கச்சி மாதிரி, அக்கா மாதிரின்னு சொல்லலாம். நான் உனக்கு பொண்டாட்டி மாதிரி, எனக்கு புருஷன் மாதிரி. இந்த குழந்தைக்கு நான் அப்பா மாதிரின்னு சொல்றது வேற, இந்த குழந்தைக்கு நானும் ஒரு அப்பா மாதிரின்னு சொன்ன பத்தியா? ஏன்டா தேடி பிடிச்சி எழுதுவீங்களாடா, நானும் ஒரு அப்பான்னா என்னடா அர்த்தம்? அதான் அந்த சின்ன குழந்தை பச்சை குழந்தைங்கிற மனசுல கூட விதைப்பாரு, உனக்கு நானும் ஒரு அப்பா மாதிரி தான், என்னை நீ அப்பா மாதிரி நினைச்சுக்க அப்படி சொல்றது வேற. நானும் உனக்கு ஒரு அப்பா மாதிரினா டாக்டரே ஆடி போயிட்டாங்க. என்ன சொல்றாங்க? அவர் சொல்லுவார், இது உங்களுக்கு புரியாது, வெயிட்டிஸ் அப்படின்னு. வெயிட்டிஸ்னா புரிய வையே, எனக்கே புரியாமதா பேசிட்டு இருக்கேன், இருடான்னு அகன் சொல்றாரு. இப்படி படாத பாடுபடுத்துற. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அது ஒரு டேஷ் புல்லன்றான்.
நாளைக்கு மட்டும் இந்த குழந்தை பிறந்துச்சுன்னா ஊரே இந்த டேஷ் புல்லன்னு சொல்லும். அப்புறம் திருப்பியும் சாரிங்கிறான். கோத்துல வார்த்தை விட்டு சாரி. ஒண்ணு சாலையில அந்த ஓரத்துல நில்லு, இல்ல இந்த ஓரத்துல நில்லு. இந்த படமே வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் சொல்யூஷன் ப்ராப்ளம் சொல்யூஷன் ப்ராப்ளம் சொல்யூஷன் ப்ராப்ளம் சொல்யூஷன் இப்படியே தான்டா போயிட்டு இருக்கு. மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம் கூட நான் சால்வ் பண்ணிடுவேன்டா. இவனுங்க கிரியேட் பண்ற ப்ராப்ளம்க்கு நம்ம மண்டை பிச்சுக்கும் போல. அடுத்து இப்ப அபார்ட் பண்ண போறாங்க. இங்க ப்ராப்ளம் என்னன்னா அந்த அபார்ஷன். இது அவங்க பண்ணக்கூடாது, பண்ணா அங்கே கதை முடிஞ்சிடும். இதுக்கு எப்படி சொல்யூஷன் தேடுறாங்கன்னா, இப்போ நீங்க குழந்தைய அபார்ட் பண்ணிட்டீங்கன்னா 100% பிறக்கிறதுக்கு, அதாவது திருப்பி அந்த குழந்தை ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்ட்டாங்க. திரும்ப குழந்தை பிறக்கிறதுக்கு 90% சான்ஸ் இல்ல. 90 தானே சொன்னாங்க, 100 மனசு மாறிடுறாரு. சரி அபார்ட் பண்ண வேண்டாம் வா அப்படின்னு சொல்லி கூட்டு போயிடுறான். டாக்டர் இந்த குழந்தையோட அப்பா நான் சொல்றேன் அபார்ட் பண்ணக்கூடாது. இந்த அகனுக்கு இந்த குரல் அரசி எக்ஸ் கூட கிடையாது. சின்ன வயசுல மொட்டை அடிச்சு லெட்டு கொடுத்து காது குத்திருக்காங்க. அந்த சீனை தான் திருப்பி திருப்பி போட்டு காமிக்கிறாய். இதுல இன்னொரு பியூட்டிஃபுல் விஷயம் என்ன தெரியுமா? இவர் தான் யாருக்கும் சொல்லாம உன்னை கனடாக்கு அனுப்பி வைக்கிறேன்னு சீக்கிரட்டா எல்லாம் பண்றது. இல்ல நான் அபார்ட் பண்ணுவேன்னா உங்க அப்பா கிட்ட சொல்லி வந்து போனை தூக்குறேன். எங்க சொல்லு பாப்பா, நீ தானடா எல்லா பிளானும் போட்டு கொடுத்த, நீயே போனை வச்சு மிரட்டிக்கிட்டு இருக்க. அப்புறம் நான் மறந்துடுவேன், இப்பயே சொல்றேன். ஸ்டார்டிங்ல ஒரு டயலாக் சொன்னார்ல அந்த கல்யாண மண்டபத்துல, என்ன இருந்தாலும் பொண்ணுங்க மேல கை வைக்க கூடாது. ஒரு தாத்தா இவர் அடிக்க வரும்போது இவர் குனிஞ்சிருவாரு, பின்னாடி இருக்கிறவங்க மேல அந்த அடி பட்டுருவார். கடைசியில பார்த்தா நான் வந்து கனடாக்கு போக மாட்டேன் அப்படின்னு பாஸ்போர்ட்டை தூக்கி போட்டது இவர் அந்த பொண்ணு அடிப்பாரு. அது மட்டும் பெரியவளுக்கா, படம் முழுக்க அந்த பொண்ணு இவர் அடிக்கும். மாறி மாறி அடிச்சுக்குவாங்க. ஆனா படத்துக்கு முன்னாடியே ஒரு வசனம் வச்சிருவாங்க, பொண்ணுங்களை அடிக்காதீங்க. பொண்ணுங்க அடிக்கல, இவர் ஒரு தடவை அடிப்பாரு. பாரு இது ஒரு சென்டிமெண்ட் சீன் அப்படின்னு சொல்லி. இதுல என்னடா கர்மம் சென்டிமெண்ட் வேண்டி இருக்கு? காது குத்துறதுக்கு லவ் ஒரு மாட ஒருத்தி மேல என்ன கன்றாவியோ. ஏன்னா எதை வச்சு முட்டு கொடுப்பாங்க சொல்லுங்க? ஆடு 2 பேர் லவ் பண்ணிருந்தா ஓகே, ஏதாச்சும் ஒரு லவ் சீன்ஸை போட்டு முட்டு கொடுக்கலாம். அப்படி எதுவுமே இல்ல. சும்மா கூட இருந்து சுத்திட்டு இருந்த பொண்ணு, அதுக்குன்னு ஒருத்தன் தன்னோட லைஃபே வந்து ஒரு பணையம் வச்சு அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணுவான்னா அதெல்லாம் எப்படிடா? சரி போய் தொலை, குழந்தையும் பிறந்தது, அந்த குழந்தைக்கு இவன் தான் ஆயமா வேலை பார்த்துட்டு இருக்கான். அப்பதான் ஒரு புது ப்ராப்ளம் கிரியேட் பண்றாங்க. இருங்க, இன்னொரு ப்ராப்ளம் அதையும் சொல்ல மறந்துடுவேன். கிளைமேக்ஸ்ல சரத்குமார் திருந்திருவாரு. அப்ப இவர் அந்த குழந்தைய கையில வச்சுக்கிட்டு சரத்குமாருக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அப்ப சரத்குமார் சொல்லுவாரு, சொந்தம் விட்டு போக கூடாதுன்னு தானப்பா பண்ணணும். அப்ப இதுக்கு இவர் சொல்லுவாரு ஹீரோ, சொந்தம் விட்டு போகணும் மாமா, சொந்தம் விட்டு போய் இன்னொரு ஃபேமிலியை கூட்டிட்டு வந்து அதையும் நம்ம சொந்தமாக்கணும் மாமா. இப்போ எதுக்கு கல்யாணத்துக்கு ஓகே சொல்லி உள்ள வந்து இந்த பொண்ணுக்கு சாக்லேட்லாம் கொடுத்து அந்த பொண்ணு உன்னை நான் லவ் பண்ணேன்னு சொன்னதுக்கு அப்புறம் கக்கிஸ்ல போய் கழுத உனக்கு கிடைக்குதுன்னு போது உள்ள வந்து கிஸ் அடிச்சால் தானே நீ? அப்ப சொல்ல வேணாமா, சொந்தம் விட்டு போகணும், நீ விட்டு போ, வேற ஃபேமிலியை கூட்டு வா. ஏண்டா டேய், அப்ப எதுக்கு நீங்க 2 பேரும் ஆளுக்கு லவ் பண்ணீங்க, சொந்தம் விட்டு போக கூடாதுன்னா? அப்புறம் சரத்குமார் திருந்திட்டாருன்னா இதான் சான்ஸ் ஏறி மிதிச்சிடும் அப்படின்னு சொந்தம் விட்டு போகணுமா? இப்போ உங்க அப்பா அன்னைக்கே கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு இருந்தாருன்னா சொந்தம் விட்டு போக கூடாது தானே நீ கல்யாணம் பண்ண? என்னப்பா மாறி மாறி பேசுறீங்க. எப்படி நல்லா இருக்கலாம், நீ நல்லாவே இருக்க கூடாது. ஒரு சீரியலோட அதிக ப்ராப்ளம் இருக்கிற ஒரு சீரியல்னா அது இந்த டியூட் தான்டா. சீரியல்ல கூட இவ்வளவு ப்ராப்ளம் கிரியேட் பண்ண மாட்டாங்கடா. அதுல கூட இந்த அத்தையும் மருமகளும் அடிச்சுட்டு தான் கிடப்பாங்க தவிர மாசத்துக்கு ஒரு ப்ராப்ளம் தான் கிரியேட் ஆகுமே தவிர டெய்லியும் ஒரு ப்ராப்ளம் கிரியேட் ஆகாதுடா. இங்கே தான்டா தினசா ப்ராப்ளம் கிரியேட் பண்றாங்க. இப்ப என்ன ப்ராப்ளம்னா, ஆமாண்டி அவனை லவ் பண்ணா அத இந்த அரமெண்டல் அகன் கேரக்டரோட ஒரு தற்கொலை ஃப்ரெண்ட் கேரக்டர் ரிவீல் பண்ணிருக்காங்க. ஒப்பாரி வச்சு ஓன் அழுகுது. என்ன உனக்கு தான் அழுகு திரும்பி நினைச்சிட்டு இருக்கியா? நான் எல்லாம் அழ ஆரம்பிச்சேன்னா மாசக்கணக்கு அழுவேன். அம்புட்டு அழுகையும் அடக்கி வச்சுட்டு உட்காந்துருக்கேன். மரியாதையா போயிரு. ஒரு முடிவுக்கு வாங்கடா. ஒரு படத்துல ஒரு லூஸ் இருந்தா பரவாயில்லடா. ஏன்னா ஒரு படத்துல வரவும் போறவங்களா லூஸா தான் இருப்பீங்களா? இப்ப எதுக்கு அந்த குரல் அரசி ஒப்பாரி வைக்கணும்? உனக்கு உன்னோட லவ்வரோட குழந்தையே பிறந்துருச்சு, இப்ப வந்து அவன் லவ் பண்ணதே தெரியல நினைச்சு அழுது ஒப்பாரி வச்சிட்டு இருக்கிறது எந்த வகையில நியாயம்? சரி ஓகே, இந்த மேட்டர் வந்து குரல் அரசிக்கு தெரிஞ்சிருச்சு. இப்ப இவ ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் கிரியேட் பண்ணணும். என்ன பண்றா, பாஸ்போர்ட் விசாலாம் தூக்கி எரிஞ்சிடுறா வெளில. அந்த பாஸ்போர்ட்டை தூக்கி எரிஞ்சது கூட என் வயிறு அந்த அளவுக்கு எரியலடா. இவ ஒண்ணு சொன்னா பாருங்க, நல்லா இருந்தா 2 பேர் லைஃப் நல்லா இருக்கட்டும், இல்ல 2 பேரும் நாசமா போட்டோம். ஏண்டி நீ ஊரை விட்டு போறதுதான் நீ பண்ற ஒரே நல்ல விஷயம் அவனுக்கு. அடுத்து மேட்ரிமோனில இருந்து டிண்டர் வரைக்கும் இவனுக்கு பொண்ணு தேர்றாங்க. எல்லா பொண்ணுங்களும் இவனை காரி துப்புதுங்க. அதெல்லாம் அந்த டைரக்டர் கரெக்டா காமிச்சிருக்கான். ஏன்னா இது வெளில தெரிஞ்சா எல்லாரும் காரி துப்புவாங்கன்னு. ஆனா கடைசியில துப்புனது ரியல் லைஃப் ஆடியன்ஸ். ஆனா அதுக்கு இந்த டைரக்டர் சப்ப கட்டுறாரு. நான் பெரியார் பேரன் கோட்சே மகன்.
சரி ஓகே, இந்த ப்ராப்ளம்க்கு ஒரு சொல்யூஷன் தேடணும்ல. அந்த சொல்யூஷன் தான் இவங்க கேங்ல இருக்கிற ஒரு பொண்ணு. இந்த அரமெண்டல் அகனுக்கு இந்த பொண்ணை பிடிச்சிருக்கிற மாதிரி ஒரு டிராமா பண்ணி சிரிக்காத கண்டுபிடிச்சிட போறோம். குரல் அரசிய நம்ப வைக்கிறாங்க. ஓகே, இப்ப சொல்யூஷன் கொடுத்து முடிச்சிட்டாங்களா? இப்ப அடுத்து ஒண்ணு பண்றாங்க பாத்துக்கிடுங்க. எல்லாம் கிளம்பி பேக் பண்ணி போகும்போது இந்த குரல் அரசி இருக்கால்ல, கடைசியா ஒரு முறை அப்பாவை பாக்கணுங்கிறான். எனக்கும் லாஸ்டா ஒரு தடவை அவரை பார்க்கணும் போல இருக்குடா. ஏன்டி ஃபாரின் போயிட்டு வீடியோ கால் பண்ணி தொலையேன். ஏன் நேராதான் போய் உங்க அப்பங்காரனை பாக்கணுமா? அவன் என்ன அவ்வளவு பெரிய உத்தமனா? அவன் என்ன காந்தியா, நேதாஜியா, மோடிஜியா இல்ல ராகுல்ஜியா? அவனே ஒரு அயோக்கிய பையன், ஆணவ கொலை பண்றவன். அவனை போய் கடைசியா பாக்கணுங்கிறது இதுவா? ஆக மொத்தத்துல இவங்களுக்கு ப்ராப்ளம் கிரியேட் பண்ணணும். அங்க போன பிறகுதான் மினிஸ்டருக்கு தெரியுது இந்த அகன் அரமெண்டலும் இந்த கிறுக்கு குரல் அரசியும் டிவோர்ஸ்ல சைன் போட்டிருக்காங்க அப்படின்னு. குழந்தைய கொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை வீட்டுல வச்சு கொள்ளல, 10 கிலோமீட்டர் கார்ல வச்சு எடுத்துட்டு போறான் அந்த குழந்தைய. ஏன் வீட்லயே போட்டு தள்ளிட்டு வேற எங்கேயா தூக்கி போடுறது? இது ஒன்னால முடியாது. அத 10 கிலோமீட்டர் தள்ளி போய் அந்த குழந்தைய சுட போகும்போது இவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருது. எவ்வளவு ப்ராப்ளம் கிரியேட் பண்ணுவீங்க, எவ்வளவு சொல்யூஷன் தேடுவீங்க. படம் ஃபுல்லாவே இந்த ப்ராப்ளம் சொல்யூஷன் கண்டினியூ ஆகுது. இதெல்லாம் கூட ஓகேங்க. கிளைமாக்ஸ்ல இவங்க உருட்டுன உருட்டு தான் சுத்தமா ஒட்டவே இல்லை. இந்த மினிஸ்டர் கேரக்டர் இருக்குல்ல, இது ஒரு ஆணவ கொலை ஆல்ரெடி பண்ண ஒரு சாதி வெறி கேரக்டர். இந்த கேரக்டர் திருந்துதாமா. எப்படி திருந்துதாமா? ஒரு பொய்யால. இந்த புள்ள ஆக்சிடென்டா இவனோட உயிரை காப்பாத்திருதான். இந்த நன்றி உங்க பேர குழந்தைக்கு சொல்லுங்க. அது எப்படா அப்படின்னு கேட்டா, அந்த புள்ள தவழ்ந்துட்டே வந்துச்சாமா. அப்ப லாரிக்காரன் எல்லாரும் நிப்பாட்டி பார்த்து நம்ம மினிஸ்டரை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்து உயிரை காப்பாத்திட்டாங்களாமா. எப்படி உருட்டுறாங்க பாத்துக்கிடுங்க. இந்த பொய்ய மினிஸ்டர் நம்பி கண் கலங்கி அழுகிறாராம். அப்புறம் திருந்திட்டாராம். குரல் அரசி பாரி எல்லாம் ஏத்துக்கிட்டாராம். இனிமே சாதி எல்லாம் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி. இது எங்கேயாச்சும் கன்வின்சிங்கா இருக்கா? ஒரு சாதி கொலை, ஆணவ கொலை பண்றவன் எப்படி இந்த விஷயத்த ஏத்துப்பான், ஒத்துப்பான்? அதுவும் தன்னை யாரு காப்பாத்தினாருன்னு அவன் கண்ணால கூட பாக்கல. இப்படிப்பட்ட ஒரு கேரக்டரை எப்படி திருத்த முடியும்? இப்படிதான் சப்ப கட்டு கட்டி படத்தை முடிக்கிறாங்க. மொத்தத்துல இந்த அரமெண்டல் அகன், கிறுக்கு குரல் அரசி, பச்சோந்தி பாரி, இதுங்கெல்லாம் சேர்ந்து நம்மள பிராங்க் பண்ண படம் தான் இந்த டியூட். ஏன்டா இந்த படத்தை பார்க்கணுமா பார்க்க கூடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா ஒரு வாட்டி நீங்க பாருங்க. எனக்கு ஃபன்னாவும் என்டர்டைன்மெண்டாவும் இருந்தது. ஆனா இதுக்கும் ரியல் லைஃப் கேரக்டருக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்ல. இது முழுக்க முழுக்க வந்து டைரக்டரோட வேர்ல்டு. ஆனா இது பெரியாரோட கம்பேர் பண்ணிக்கிட்டு, ரியல் லைஃபோட கம்பேர் பண்ணிக்கிட்டு ஏதோ ஒரு பெரிய ஒரு புரட்சி பிலிம் எடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி ரியாக்ட் பண்றதான் இங்க பிரச்சனையே. மொத்தத்துல இந்த டைரக்டருக்கு அடுத்த படத்துக்கு நான் வாழ்த்துக்கள் சொல்றேன். ஏதாச்சும் ஒரு குப்பை படம் எடுத்துட்டு நான் பெரியார் பேரன் சொல்லி கிளம்பி வந்துடாதீங்க. பெரியார் ஃபேன்ஸும் சேர்ந்து அடிப்பாங்க. நன்றி. அந்த டேரக்டர் பாப்பாரு, அப்பா நம்ம சொல்ல வந்த ஒரு வினோதமான விஷயம் வந்து வெளியே ஹிட் ஆயிடுச்சு, அடுத்தது நம்ம என்னத்தை கிண்டலாம், அடுத்து இப்ப இத மாதிரி வித்தியாசமா ஏதாவது கிண்டணுமே, என்ன பண்றது அப்படின்ட்டு இப்ப ஏதாவது வித்தியாசமா உட்காந்து எழுதிட்டு இருப்பாரு. டூடு மாதிரி கூடு சின்ன பையனா இருக்காரு. தெரியல, எடுத்துட்டாங்க. அதுவும் ஹிட் ஆகுது ஜென்சி மத்தியில. பார்ப்போம். இதுல கருத்தெல்லாம் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. இவர் சொன்ன மாதிரி பார்க்கலாம் ஃபன்னா படமா. இப்ப எஸ்டேஜோட நியூ படம் இருக்குல்ல, அது எங்கேயாவது நடக்குமா? நடக்காதுல்ல. அது மாதிரி இது அது மாதிரி ஒரு படமா, அது ஒரு ஃபேண்டசி படமா நினைச்சுக்கிட்டு பார்க்க வேண்டியதுதான். பட் நல்லா இருந்தது. இந்த கருத்தெல்லாம் தள்ளி வச்சுட்டு ஒரு படமா, ஒரு ஃபன், ஒரு காமெடி படமா பார்த்தீங்கன்னா, ஒரு காமெடி எமோஷன்ஸ்னு ஒரு பொழுதுபோக்கு படமா இருந்தது. உங்களை அடுத்த வீட்டில் வந்து சந்திக்கிற. டேக் கேர்.